சாந்தி, வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் அன்ஈசியாவே இருக்கீங்க? லேட் ஆயிட்டு இருக்கு. வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாந்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன என்ன ஹெல்ப்? நீங்க மும்பைக்கு வந்து என் கூட ஒரு வாரம் தங்க முடியுமா? ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? இது பாருங்க, தப்பான எந்த அர்த்தத்திலயும் நான் உங்களை கூப்பிடல. பிசினஸ்ல நான் நம்பினவங்க எல்லாம் என்ன பெருசா ஏமாத்திட்டாங்க. இது அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் ஆயிடுவாரு. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடணும். உங்களோட உதவி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். பிசினஸ்ல உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இத பாருங்க, நீங்க என் கூட மும்பை வந்தீங்கன்னா எல்லா விவரமும் உங்களுக்கே தெரியும். என் அப்பா மேலயும் ஐஸ்வர்யா மேலயும் நீங்க காட்டுற அன்பை என் மேலயும் காட்டுவீங்கன்னு நம்புறேன். நான் கம்பல் பண்ணல, உங்களால முடிஞ்ச வாங்க. அப்புறம் தயவு செஞ்சு இதை பத்தி அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். வேற எப்படியாவது நஷ்டத்தை சரி பண்ணிக்கிறேன். கௌதம், நீங்க இப்படி என்ன கூட்டிட்டு வந்து தனிப்பட்ட முறையில கேக்குறதே தப்பு. பிசினஸ்ல நீங்க நஷ்டப்பட்டதுக்கு என் அனுதாபத்தை வேணா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேல என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. நீங்க ஏன் உங்க அப்பா கிட்ட மறைக்கணும்? பிசினஸ்ல லாப நஷ்டங்கிறது சகஜம்தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உங்க அப்பா ரொம்ப நல்லவர். நீங்க என்கிட்ட சொன்ன இதே விஷயத்த அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல கோவப்பட மாட்டாரு, உதவிதான் செய்வாரு. என்னால இந்த மாதிரி யோசனை தான் சொல்ல முடியுமே தவிர மும்பைக்கெல்லாம் வர முடியாது கௌதம். புரிஞ்சுக்கோங்க. சாரி சாந்தி, நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் ஓப்பனா பதில் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, விடுங்க. வாங்க போலாம். ஏய், போதுண்டா. மா வாமா, வந்து உட்காருமா. வந்து வரும் வீட்டுக்கார பத்திரமா. ஏய் வா, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரிப்போர்ட்டர்ல அதான் அப்படி பேசுறா. கரெக்டா சொன்னடா. என்ன சார், எடுத்து குடுக்குறீங்களா உங்களுக்கு? ஐயோ பாவம், இல்லன்னா அம்மாக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது பாரு. எனக்கு கூட உன்னை பத்தி நிறைய தெரியுமே. நான் பேசட்டுமா? தாங்குவியா? பூஜா, இவன் அண்ணன், கொஞ்சம் மரியாதை கூட. மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாதுக்கா. ஆமாக்கா, அதெல்லாம் புத்தி இருக்கிறவங்களுக்கு தானா தெரியணும். என்ன சொல்ல வர? எனக்கு புத்தி இல்லங்கிறது இன்டைரக்டா சொல்ல வரியா? உனக்கு ரொம்ப போதும் பூஜா, போதும், விடுங்க. அப்பா வர நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவர் வர வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா? அடிப்பாவி, டைம் பாஸ் ஆகிறதுக்காக சண்டை போடுற நீ. இந்த பொண்ணுங்களோட புத்தியே இப்படிதான் போல இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன சொன்னா பாருங்க. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில பொம்பளைங்களோட புத்தியே இப்படிதானே எல்லாரையுமா சேர்த்து சொல்றான். நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? ஓ பூஜா, ஒரு ரிப்போர்ட்டர் புத்தியை நம்ம வீட்டுக்குள்ளே காட்டாத. இந்த வீட்டுல எனக்கு மெஜாரிட்டியே இல்லப்பா. அவன் ஒன்னையும் சேர்த்துதாமா சொல்றான். அவன் ஏதாவது கேளுமா. ஏய் சும்மா ரெடி. நானே உங்க அப்பாவை இன்னும் காணோம்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன லட்சுமி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் வெளியே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆனா கூட இவ்வளவு டென்ஷன் ஆயிடுற? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அப்படியே இருக்க போற? மாறவே மாட்டே நீ. நான் இப்படியே தாங்க இருப்பேன். நீங்க ஏங்க இவ்வளவு லேட்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் தரகர் வந்திருந்தார் மெஸ்ஸுக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது தகவல் சொல்லிருக்காங்க? ஆமா, நம்ம சாந்திய நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. நம்ம சாந்தி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருமா? அவங்கள சாயங்காலமா வர சொல்லுங்களப்பா.
அனாவசியமா எதுக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடணும்? அக்கா என்னக்கா நீ பேசுற? நீ ஸ்கூலுக்குலாம் போனா அப்படியே டயர்ட் ஆயிடுவ. ஈவினிங் மாப்பிள்ள பார்க்க வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா? நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுற, அப்பா சொல்றதா ரைட். அதானே. பெரிய மனுஷி மாதிரி எதுக்கு அனாவசியமா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற? நல்ல கருத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே. நல்ல பாயிண்ட் சொன்னம்மா. உன்கிட்ட வாயை கொடுக்க முடியுமா? அப்பா நாளைக்கு அவசியம் லீவ் போடணுமா? கண்டிப்பா நீ லீவ் போட்டுதாம்மா ஆகணும். சரிப்பா, லீவ் போடுறேன். அப்புறம் டேய், நாளைக்கு நீயும் லீவ் போட்டுற. அவங்க உன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கடா. அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாப்பா. திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? டேய், நான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா. இப்ப அதை மாத்தி பேச முடியாது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோங்கிற யோசனையே உன்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு நல்ல லட்சணமா அழகா இருப்பாடா. என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நல்ல சம்பந்தம் வரும்போது அதை விட்டுறக்கூடாதுடா. உன்னை நம்பி ஏற்பாடுலாம் பண்ணலாம்ல? அப்பா என்னப்பா நீங்க அவனை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தாராளமா ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு நானும் லீவ் போட்டுடுறேன். அண்ணனுக்கு வர அழகு எப்படி இருக்கான்னு நானும் பாக்குறேன். பூஜா, அப்புறம் உன்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. என்னப்பா? நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமாவது நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. ட்ரை பண்றேன். டேய் கௌதம், என்ன எங்கடா கூட்டிட்டு போற? கேக்குறேன்ல, எங்கடா கூட்டிட்டு போற? கௌதம், டேய் கௌதம். டேய், என்னடா ஒரு அருமையான கனவு கலைச்சிட்டியடா. பாவி பாவி, கொஞ்சம் வாய் மூட்டு வரியா? என்னடா வேணும் உனக்கு? டேய், இப்படியே கனவு கண்டுகிட்டு வண்டியை ஓட்டணும்னு வச்சுக்கோ, நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்த மாதிரி தான். சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அது சொல்லு. ஐயா சாமி, எனக்கு ஒண்ணுமே வேணடாப்பா. இப்படியே வண்டி எங்கேயாவது ஓரம் நிறுத்திட்டு நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே போயிடுறேன். இப்ப வீட்டுக்கு போய் என்னத்தரா கிழிக்க போற? என் மனசு முழுக்க இப்ப சாந்தி தான் இருக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. ஆரம்பிச்சிட்டியாடா? ஆரம்பிச்சிட்டேன், ஆனா இன்னும் அதே இடத்துலதான் நிக்குது. நானா அவளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தினம் அவளே எங்க வீட்டுக்கே வரா. ஆனா நான் தான் அவளை நெருங்க முடியலடா. கொடுமை, திருத்தவே முடியாதுடா. என் நிலைமையை யோசிச்சு பாடுறா. வயிற்றுல பசியோட இருக்க எனக்கு எதிரில விருந்தே போட்ட மாதிரி அவ இருக்காடா. ஆனா கிட்ட போய் பயமா இருக்கடா. அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா. பேசுனா நல்லா பேசுறா, கொஞ்சம் நெருக்கமா வந்து அப்படியே பேச்ச மாத்துனா உடனே வேலைக்கு போறா. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கடா? இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு அனுபவம் ரொம்ப கம்மிடா. ஆளை விடு. ஆமா, உனக்கு தெரியாததான் நான் புதுசா இதை சொல்ல போறேன். டேய், உடனே பதில் சொல்லாதடா, நல்லா யோசி. ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியாடா? நண்பன் செய்யற வேலையாடா இது? நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு மூடுக்கு என் உயிரை வாங்குற. மச்சான், கை கட்டுற தூரத்துல இருக்கா, ஆனா என்னால பறிக்க முடியலடா. ஒரு விஷயம்டா, என் மேல அவளுக்கு லேசா அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஐடியாடா. அவளுக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்துருவோம். பிரசன்ட்க்கு மயங்காத பொண்ணுங்களே கிடையாது. ஆக்சுவலா கரெக்ட் பண்றதுக்கு அதான் கரெக்டான மெத்தட். நீ அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன்னு தோணுது. டேய், என்ன பிரசன்ட் பண்றதுன்னு கூட முடிவு பண்ணிட்டேன். என்ன சைலண்டா இருக்க? ஏதாவது பேசுறா? டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது உளறு. நீ உளறதான் எனக்கு ஏதாவது புதுசா பாயிண்ட் கிடைக்கண்டா. நீ ரொம்ப ஓவரா போற. ஓவரா போறனா? ஒரே அடியா விஷயத்தை முடிக்கணும்னு தானே ஆசை. ஆனா அவ இடம் கொடுக்க மாட்டாளே. நான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னை பத்தி எதுவும் சொல்லாத, எனக்கு காதுலயே விழாது. நீ என்ன பத்தி பேசினதுக்கு சொன்ன? டே கிருஷ்ணா, சாந்தி கிட்ட மும்பைக்கு வரியான்னு லேசா ஒரு பிட்ட போட்ட. நான் எதுக்காக அவளை வர சொன்னு அவளுக்கு புரிஞ்சிருந்தா அவ கோவப்பட்டிருப்பா. ஆனா அவ கோவப்படலையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு நீ ஏன் கூப்பிட்டங்கிறது புரியலன்னு தெரியுது. ஆஹா,
பொண்ணுங்களை அவ்வளவு லேசா எடை போட்டுறாதடா. அவளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் உன்னை திட்டல? எப்படிடா திட்டுவா? அதான் சொன்னனே, அவளுக்கு என் மேல ஒரு இது இருக்கும் போல தோணுதுடா. ஆனா அது இருக்கா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மச்சான், ஏதோ பிரசன்ட் கொடுக்க போறதா சொன்ன. இதுக்கு தானே நீ பக்கத்திலேயே இருக்கணும். எஸ், அவ மறுக்கவே முடியாத தருணத்துல ரொம்ப அழகான ஒரு gift கொடுக்க போறடா. அதுக்கான சிச்சுவேஷன் அமையணுமேடா. டேய், புத்திசாலி சூழ்நிலையை உருவாக்குவான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், எல்லாம் நல்லபடியா முடிட்டோம். அதுக்கப்புறம் விலாவாரியா உனக்கு உட்காந்து சொல்றேன். சரி சரிடா, உன்னை கூட்டிட்டு வந்த வேலை முடிஞ்சது. நான் வண்டி அப்படி ஓரமா நிறுத்துறேன். நீ ஜுரம் வந்த குரங்கு மாதிரி உட்காராம இந்த ஷேர் ஆட்டோ பஸ் பிடிச்சு போயிரியா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. உன்னை போய் பாதியிலேயே நான் விட்டுருவேனா? அவ கிடைக்கிற வரைக்கும் நீ கூட இருக்கணும்டா. உன்னதான் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றேன் இல்ல, கேட்க மாட்டியா? அது கூட இப்படி கொண்டா. என்னம்மா, பொண்ணு பார்க்க வராங்க, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதையும் வேண்டாம்னு சொல்றீங்க. எனக்கு போர் அடிக்குதுமா. உனக்கு போர் அடிச்சதுன்னா போய் டிவி பாரு, இல்லன்னா பாட்டு கேளு. இப்படி அடுப்படியில எல்லாம் வந்து எதுவும் செய்ய வேணாம். போமா போ. இத்தனை நாளா நான் இதெல்லாம் செஞ்சது இல்லையாமா? இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அக்கறை? உன்னை வேலை செய்ய வேணாம்னு சொல்ல சாந்தி. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஏமா, என்னம்மா இது இவ்ளோ மிளகா பொடிய கொட்டுற? இத பாருமா, பெரியப்பாவுக்கு ஏற்கனவே அல்சர் ப்ராப்ளம். பாரு, உனக்கும் காரம் எல்லாம் ஒத்துக்காது. நீயே தும்பிட்டு இருக்க பாரு. சாப்பாடு வேண்டான்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு பெரியப்பா கொஞ்சோண்டு சாப்பிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பூஜா அப்படி இல்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. ராஜாவும் அப்பாவும் சாம்பாரே வேணாம், ரசம் சாதம் போதும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா? ஏய், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இவ்வளவு கொட்டிட்டேன். இப்ப என்னடி செய்யறது? ஒன்னும் பயப்படாதீங்க. கொஞ்சம் புளி கரைச்சுக்கோங்க, தேங்காயை அரைச்சு ஊத்துங்க, 5-6 தக்காளி அதிகமா கட் பண்ணி போட்டுருங்க, சரியாயிடும். காரம் அதிகமாயிட்டா இப்படி பண்ணலாம். அதே உப்பு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2-3 உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுட்டா அதோட ருசியே தனி. யார் சமைச்சா யார் சமைச்சாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாந்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவண்டி. தினம் தினம் வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடுவான். போங்கம்மா. போன் பெல் அடிக்குது. உன் செல்போன் எங்க வச்ச? ஹால தான் வச்சிருப்பமா, போய் பாரு. ஹலோ, நான் கௌதம் பேசுறேன். மார்னிங் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். நீங்க இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல. ஏ, என்ன விஷயம்? அதிசயமா லீவ் போட்டிருக்கீங்க. அது நீங்க இப்ப என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஆ, அது அது வந்து ஐஸ்வர்யா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. ஒரு நிமிஷம். யாரு? சாந்தி மிஸ் லைன்ல இருக்காங்க, பேச. மிஸ், நீங்களும் லீவ் போட்டீங்களா? வீட்டுக்கு வரீங்களா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஐஸ்வர்யா, நான் நாளைக்கு வரேனே, சரியா? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மிஸ், கண்டிப்பா வந்துருங்க. சீக்கிரமா வாங்க, ஓகேயா? என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்களா? ஹலோ,
பார்த்ததும் கலங்குகிறேன். உன்னாலே. உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாந்தி. முதல்ல நான் கொடுக்கிற இந்த புடவை உன் உடம்பு சுத்தம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, காரம் தெரியல. அம்மா, என்னம்மா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். என்னடி திடீர்னு வெளியில போகணும் சொல்ற? எங்க போகணும்? ஐஸ்வர்யா வீட்டுக்கு. டியூஷனா? ம். நல்லா இருக்குடி. பொண்ணு பார்க்க வர நேரத்துல நீ டியூஷன் எடுக்க போறியா? அம்மா, ஐஸ்வர்யா பாவம்மா. அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. நான் போயிட்டு 1 hourல வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பெரியப்பா வந்துருவாரு. நீ வெளியில போயிருக்கேன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? அவர் வரத்துக்குள்ள நான் வந்துருவேம்மா. சரி, போயிட்டு வா. இத பாரு, உங்க அப்பா வந்தா நான் தான் திட்டு வாங்கணும். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரி. சரியா? ஆன்ட்டி ம், ம். ஆன்ட்டி தான். ஏய், மிஸ் இப்ப ஆண்டியா நாங்க? ம்? எங்க கௌதம் சித்தப்பா தான் அப்படி கூப்பிட சொன்னாரு. அப்பதான் நீங்க என் மேல பாசமா இருப்பீங்களாம். ஓஹோ. அது மட்டும் இல்ல, உங்களை மிஸ்ன்னு கூப்பிட்டா எங்க கிளாஸ் டீச்சர் முகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி சரி, நீ என்ன ஆண்டினே கூப்பிடு. ம். ஆன்ட்டி, ஏதாவது விளையாடலாமா? ம், என்ன விளையாட்டு விளையாடலாம்? பால், ஓகே. கிரிக்கெட், ம், ஷட்டில் காக், ஓகே. எது வேணாலும் விளையாடலாமா? எது வேணாலும் விளையாடலாம், உன் இஷ்டம். கரெக்டா கேட்ச் பண்ணும். ஓகே, போறேன். ம், புடி. ஓ, ஓ. மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே ஆண்டி, நான் டான்ஸ் ஆட்டுமா? ஆடு. மேல நின்னு ஆடக்கூடாது, கீழே நின்னு ஆடணும். டான்ஸ்னு சொல்லிட்டு குதிக்கிற. ஆஹா. தண்ணி சூடாயிடுச்சு. காஃபி தூள் இருக்கு, டீ தூள் இருக்கு. சாந்திக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபியே போடும். சூப்பர். இப்பவே போணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? நேரம் ஆயிடுச்சுடா, நான் நாளைக்கு வரேன். சரி, ஓகே, பை. ஆனா நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும். ப்ராமிஸா வரேன். சரி, ஓகே, பை. பை. எங்க ஆளைய காணோம். வந்துடா. சாந்தி, சாந்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். எங்க நீங்க கஷ்டப்பட்டு டியூஷன் எடுக்கிறீங்களேன்னு உங்களுக்காக சிரமப்பட்டு காஃபி போட்டுட்டு இருக்கேன். நீங்க பாட்டு சொல்லாமக்கெல்லாம் போயிட்டே இருக்கீங்க. நான் இன்னைக்கு டியூஷனே எடுக்கலையே. எடுக்கலையா? ஏன்? வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான் நான் ஓ, வந்தேன். சரி சரி, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். என்னங்க நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு காஃபி போட்டு பாருங்க, கையெல்லாம் சுட்டுக்கிட்ட பாருங்க. நீங்க சாப்பிடாம போனா மனசு கஷ்டப்படுங்க. சரி, கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, கொண்டு வந்துடுறேன். ம்.
டிகாஷன் ரெடி. என் சிலுமிஷத்தை இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்.